இந்த ப்ரோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செடி எனக்கு ஒரு சின்ன டீட்டெயில். இந்த 24 சென்ட் 15 சென்ட் பார்த்தீங்கன்னா கட்டணோட இங்கே வந்துடும். இதுனா 5 கனி 5-6 கனி வரும். ஒரேடியாக பூ வந்துட்டு அப்புறம் ஒரே அடியாக நின்றுடும். அப்புறம் நமக்கு ஒன்றும் வழி இருக்காது. இப்போ அந்த மாதிரி 100 செடிக்கு ஒரு வரும், 100க்கு அடுத்து வரும். என்னையை பொறுத்தளவுக்கு விவசாயம் அப்படின்னா மண்ணில் இருந்து. ஸோ மக்கள் இவங்க தோட்டத்தில் வந்து மாங்காய் வச்சுருக்காப்புல, அதுவும் இனிப்பு மாங்காவாம்மா. கிடக்கு கீழே சும்மா சின்னதாக போடுங்க. நம்மளுக்கு ஒன்று பரிசு தந்திருக்காப்புல. ஹாய் மக்கள்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகிறேங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து முன்னால் இடம் வந்து ஸ்பேஸ் வந்து கிடக்கு. ஸோ அதில் மல்லிகைப்பூ செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. ஏன்னா நம்ம ஊரில் வந்து மல்லிகைப்பூ செடி நல்லா வரும், மல்லிகைப்பூக்கும் விலை வந்து நல்லா ஜாஸ்தி. ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு நண்பரோட கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட பேசிட்டேன். அவர்கிட்ட தான் போய் மல்லிகைப்பூ வாங்க போகிறேன். அவர் ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் போகிற வழியில் நொச்சியூரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் வந்து சூப்பரான பிளேஸ், கடற்கரை பிளேஸ் தான். ஸோ அங்கே போய் அவர்கிட்ட வந்து என்னென்ன டீட்டெயில் என்னால் கேட்க எல்லாத்தையுமே கேட்டு எப்படி செடி வளர்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் எல்லாத்தையுமே இதில் ஒன்று விடாமல் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சின்ன சின்ன இடம் வச்சுருக்கவங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச செடிகளை வைக்கிங்க. ஸோ இப்போ போய் அவரை மீட் பண்ணிவிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம். ஸோ மக்களை இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லலை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி ராமநாடு போயிட்டு வந்துட்டேன். அந்த விஷயத்தை மட்டும் மறந்துட்டு வந்துட்டேன். என்னென்னா எங்கள் அம்மா வந்து உச்சப்புள்ளியில் வந்து குழம்புக்கு மசாலா பொடி வந்து அரைச்சி கொடுக்குறாங்க. அங்கே உடனே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது வாங்கிட்டு வர சொல்லிச்சு, நான் மறந்துட்டேன். ஸோ நம்ம வந்து அதை ஒரு விளாக் மாதிரி பண்ணிவிட்டு போனால் தான் ஞாபகத்தோடு வாங்கிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி ஒரு 3 வேலை இருக்குது. 1 நம்ம போயிட்டு செடி வைக்கிறதுக்கு அவரை பார்த்து பேச போகிறோம். 2 மசாலா பொடி வாங்க போகிறோம். 3 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேங்க் வரலும் போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த 3 வேலையவும் ஒரே நேரத்தில் இன்றைக்கி முடிக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கோட டார்கெட்டு. போகலாம். ஸோ மக்கள்ஸ், இதாங்க பாம்பன் பாலம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரயில் பாலம் இருக்கும். ஒன்று பழைய ரயில் பாலம். ஸோ அந்த பாலம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை இந்த மாதம் தான் மோடி ஐயா வந்து திறந்து வச்சுருந்தார். ஸோ திறந்த அன்னைக்கு நான் வந்து வரல. ஸோ கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருந்தனால அங்கே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். அவர் திறந்து வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரெயின் வந்து இது வரலும் வந்து விட்டுறாங்க. யாருக்காச்சும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இதான் பாம்பன் பாலம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து பாம்பன் வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு கடலுக்கு போகிறனால ஃபுல்லாக இந்த இடம் வந்து எம்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கு போயிட்டு வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட போட்டு இதில் வந்து நிற்கிது. ஸோ நம்ம போய்கிட்டே இருக்கலாம். பிரப்பன் வலசை வந்து வந்தாச்சு. பிரப்பன் வலசையிலேருந்து ரைட் சைடு போனோம் அப்படின்னா கோவில், அப்படியே லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா நான் சொன்னால நொச்சியூரணி செடி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்காக இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே தான் நம்மளோட குலதெய்வம் கோவிலும் இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. நான் அங்கனக்குள்ளே போயிட்டு நான் அவங்களுக்கு வந்து அந்த வழியை வந்து சொல்கிறேன். மக்கள்ஸ், இதில் வந்து 2 வழி இருக்குது. ஒன்று அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் போனோம் அப்படின்னா நேரடியாக திருப்பலானி போகிற வழி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா வந்து நொச்சியூரணி போகிற வழி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நொச்சியூரணி தான் போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து வைகை நகர், இந்த ஊருக்கு பேர். ஸோ எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா வந்து நொச்சியூரணி வந்துடும். ஆனால் போகிற பிளேஸ் ஃபுல்லாமே எங்கிட்ட வந்து இயற்கை அப்படியே ததும்பும். இங்கே வருங்க காக்காச்சாரி எப்படி குடிக்கிறாங்க. இப்படிலாம் உங்கள் ஊர்லலாம் வந்து சுத்தமாக நீட்டாக தண்ணி கிடந்துச்சு அப்படின்னா கூட இருந்தேன். இப்படிலாம் கிடந்துச்சு அப்படின்னா அம்மா இதுக்கெல்லாம் கிடப்பேன் நான் 24 மணி நேரம். ஏன்னா அப்பப்போ குழி போனாங்க கண்டாஸ்ட். ஆனால் ரோடு தான் சரியில்லை. நம்ம அந்த நொச்சியூரணிக்கில் வந்து வந்துட்டேன். ஒரு டவர்கிட்ட வர சொன்னாப்புல அந்த டவர்கிட்டே வந்துட்டேன். ஸோ டவர்கிட்ட வந்துட்டு அது மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் வந்து ராகவன் நினைக்கிறேன். ராகவன் தில்லை அப்படி தான் ஃபோட்டோ வச்சு அப்படி தான் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் வந்து தோட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் வந்து நம்ம டீட்டெயில் கேட்க போகிறோம். வீட்டில் வச்சு வளர்க்க போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து பெருசாக விவசாயத்தை பற்றி தெரியாது, அவங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வீட்டில் வந்து போட போகிறோம். கொதிமண், செம்மண் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் ராகவனா ப்ரோ? ரைட்டு. இது இங்கிட்டலாம் சென்ட் எவ்வளோ போகுது? இதெல்லாம் வந்து வீட்டிடமாக இருந்தால் 1.10 போகுது. சரி. தோட்டத்து இடமா இருந்தால் 9 ரூபா போகுது. 9 ஏக்கர் தரிசு நிலம் சொல்லுவாங்க. 10 லட்ச ரூபா ஏக்கர். இப்போ இந்த ப்ரோ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செடி எனக்கு ஒரு சின்ன டீட்டெயில். இந்த செடி வந்து நீங்கள் சின்ன செடியை தான் தருவீங்க. இப்போ இது அந்த உள்ளே இருக்குது அதை நம்ம இப்போ போய் பார்ப்போம். அது ஊண்டிட்டு
ஃபஸ்ட்டு சும்மா வெறுமண்ணிலே ஊண்டணுமா இல்லை உரம் போட்டு தான் ஊண்டணுமா? வெறுமனையிலே ஊண்டிடணும். அடுத்து 3 மாதம் வேறு பிடிச்சி ரெண்டு இலை வரும்ல, அதுக்கப்புறம் கலப்புறம் மேலாப்பில் போட்டு விட்டு இந்த மாதிரி சைடில் போட்டுவிட்டு மூடி விட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருங்க. ஓ சரி. நல்லா சத்து வேகமாக இறங்கிடும். அதுக்கப்புறம் துளிர் விட ஆரம்பிச்சிடும், காய்க்க ஆரம்பிச்சிடும். இது இந்த 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 கண்டு இருக்குல்ல, இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? நாங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் வச்சுக்கிருவோம். இதுலேயே வந்துட்டே இருக்கும், கவாத் பண்ணிகிட்டே இருக்க. நம்ம என்ன பண்ணுமா, வருஷம் அந்த இது கிளையை நாங்கள் ஒடிச்சிருவோம். ஓ சரி சரி சரி. குச்சி மட்டும் இருக்குமா, ஆமாம், புது செலவு வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10-15 வருஷம் அதை வாட்டு கொட்டிகிட்டே இருக்கு. நம்ம வந்து 15 வருஷம் சொல்லுவோம். 8 வருஷம் 9 வருஷத்துல குச்சி வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும். சரி சரி சரி. அப்போ நம்ம எத்தனை மாதத்துக்கு ஒரு கேப்பில் வந்து உரம் கொடுக்கணும்? ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை கொடுக்கலாம். ஒரு மாதத்துக்கு 2 தடவை வந்து 4 தடவை செடியோட வளர்ச்சியை பார்த்து. சரி சரி சரி. என் வீட்டில் செடி வச்சுருக்கேன், மாங்கண்டுலாம் வச்சுருக்கேன். பூத்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே கருக ஆரம்பிச்சிருச்சு. கேட்டேன் அவங்ககிட்ட, அடி உரம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தளவு வந்து இந்த மாதிரி தளவு ஒடிச்சு வச்சு அதில் பந்தை போட்டு குத்தி இதுலேருந்து வேற அடிக்கும். இதுதான் நாற்று சைஸே இந்த சைஸ் தான் இருக்குது. வெயில் தான் வேணும் வளர்றது. வெயில் தான் வேணும். என் வீட்டில் வச்சா வராது. என் வீட்டில் வெயிலை தவிர மற்ற எல்லாம் இருக்கும். பூக்காது. அது ஒரு தளவாக வரும், சும்மா ஓடையாக வரும். அப்புறம் அந்த இவ்வளோ கேப்பு வந்து எனக்கு இருக்குது வெயிலாக. இந்த கேப்பு. ஆமாம். இதில் எத்தனை செடி வச்சுருப்பீங்க? அத்தனை செடி வைக்கலாம். 3, 5, அதான் 12க்கு 12 இருக்குது, வைக்கலாம் ஓரளவு. எனக்கு 24 சென்ட். 15 சென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து இணல், தென்னைமரம் வச்சு இணல், கீழே ஒரு சொட்டு கூட வெயில் இறங்காது. மீதி ஒரு 5 சென்ட் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது. ஒரு 4 சென்டில் இடம் இருக்குது, வீடு இருக்குது. தண்ணி நல்ல தண்ணி இருக்குது. ஆமாம் நல்லது. இல்லை ஓஸ் தான் போட்டிருக்கேன். ஆமாம் ஓஸ் விதைச்சிட்டாங்க. இல்லை கம்பி வாங்கி அடைக்கிறேன். போச்சு விளங்குதுண்ணா. ஆடு நீங்கள் வந்து ப்ரோ நல்லா பார்த்தோம்னீங்களேன், ஒரு வருஷம் போய் அடுத்த வருஷம் பூ கொடுத்துடலாம் ப்ரோ. நீங்கள்லாம் பூ எடுத்துனா உங்கள் ஏரியாவில் ராமேஸ்வரத்துலேயே எங்கள் ஏரியாவில் நல்ல சேல், சரியான சேல். ஏன்னா யார்ட்டையும் தோட்டம் இல்லை. நான் இங்கே தங்கச்சி மரத்தில் போடுறாங்க. கிணறு 4 பண்ணையில் போனாங்க, பக்கத்துலேயே இருக்குது தண்ணி. தண்ணியில் பார்த்தோம். இது வந்து பிரிச்சிடணும். ஓ இது வந்து இது பண்ணுறதுக்காக, பிடிக்கிற வரையிலும் பிடிக்கிறதுக்காகண்ணா. இதில் வந்து வேறு இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து இப்போ சேல்ஸுக்கு இல்லை, வேறு தோட்டத்தில் போட்டிருக்கோம். ஓ சரி சரி. நோய் வந்து ஆமாம் பார்த்தாவே அப்படி தான் இருக்குது. வந்து எல்லாம் கொஞ்சம் கொட்டி தலையிற சீசன். எந்த மாதம் தலையிற சீசனு? இது பூ வர்ற சீசனு ஆனி ஆடியில் தான் வரும். அதிகமான சேல்ஸ் ஆடி. ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு செடி நிற்கிது, அதில் பூ பூக்குது. அதான் கேட்குறேன். இப்போ பூக்கும் ப்ரோ, அதான் சொல்கிறேன். இப்போ பூக்கும், சும்மா பூக்கும். அண்ணே நம்ம கவாத் பண்ணி, நீங்கள் கவாத் பண்ண மாட்டீங்க. நாங்கள் பண்ண மாட்டோம், பூத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் 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 அந்த மாதிரி. நீங்கள் சும்மா மொட்டையை போய் அதுக்கு தளவு முக்கியம்ல. உங்களுக்கு. ஆமாம் உங்களுக்கு தொழில் தானே. ரெண்டாவது தான் பிரச்சனை. இது செடிலாம் போட்டு நீங்கள் சேல் பண்ணிடுறீங்கண்ணா? தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஆந்திரா. என்ன ரேட்டுன்னு சொல்லிடுங்க ப்ரோ. அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ரேட்டு நிற்கும். ஒரு செடி வந்து 3 ரூபா 80 காசுலேருந்து 4 ரூபா 50 காசு வரைக்கும் போயிட்டு 8 மாத செடி, 1 வருஷம் செடி, 2 விதத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்த மாதம் எவ்வளோ வரும்னா அது அடுத்த மாதம் தான் தெரியும். இந்த மாதம் 3.80 4 ரூபா ஒரு செடி. ஒரு கத்தைக்கு வந்து 100 செடி இருக்கும். ஒரு கத்தைக்கு ஒரு செடி வந்து 3.80 காசு. சரி சரி. ஒரு கட்டுக்கு 100 செடி வந்துடும். கீரைக்கட்டு மாதிரி தான் இருக்கும், பெருசாக இருக்குது. கீரைக்கட்டு மாதிரி தான் இருக்கு. 380 ரூபா வரும் ஒரு கட்டு. சரி. ஒரு மண்வெட்டி குழிக்கு 5 செடி காய்க்கணும். அந்த பார்த்தீங்களா? ஆமாம் சொன்னீங்க. ஒரு குழிக்கு 5 செடி வச்சிடணுமா? 4 இது 5 செடி எடுத்து இப்போ அந்த 4 அடி விட்டு நான் இருக்கும் போது நம்ம எப்படி ஒன்று வைக்க முடியும்? ஓ அப்படியா? ஆமாம் சரி 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 சரி. ஆமாம். ஓ 5 செடி வச்சிடணுமோ? சரி சரி சரி. மற்றது முல்லை காக்கட்டாலாம் ஒன்றுன்னு வச்சிடலாம், வைக்க முடியாது. பார்த்துருக்கீங்க. அப்போ அதைத்தான் நம்ம கவாத் பண்ணி ஒன்று வருஷம் வருஷம் வளர. சரி சரிங்க. சரி ஓகே மக்கள்ஸ், இப்போ வந்து நம்ம இங்கே தான் இவங்கள்ட்ட தான் வந்து வாங்க போகிறேன். ஸோ ஒரு செடி வந்து 3 ரூபா 80 to 4 ரூபா வரலன்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு போய் என் வீட்டில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இவர் தான் வந்து நாளைக்கு நம்ம வீட்டை வந்து பார்க்குறதுக்கு வராரு. அந்த வீடியோ காட்டுறேன். நான் பார்த்தவளுமே இங்கே வந்து செடி வந்து அவங்க பராமரிக்கிற செடி வந்து சூப்பராக இருக்குது. 2-3 இடத்துக்கு போய் பார்த்தேன் ஆனால் வந்து செடி வந்து சரியில்லாமல் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், பார்த்தாவே தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்களேன். பெருசாக நோய் அடிக்காமல் அந்த பச்சை கலர் அப்படியே அந்த மொட்டுலாம் அரும்புலாம் வந்துருக்கு பாருங்கள் ஒரு சில செடியில். இங்கே இருக்க எல்லா செடியுமே நீட்டாக இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவர்கிட்ட நீங்கள் செடி வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க.
கண்டிப்பாக நான் இவரோட ஃபோன் நம்பர் கொடுக்க தான் போகிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் விவசாயத்தை வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்னொரு விஷயம் கேட்பீங்க, விவசாயம் காப்பாற்றினா எத்தனையோ செடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னையை பொறுத்தளவுக்கு விவசாயம் அப்படின்னா மண்ணிலேருந்து முளைக்கக்கூடிய ஒரு விதையால் முளைக்கக்கூடிய எல்லாமே விவசாயம் தான். ஸோ இதுவும் மல்லிகைப்பூ விவசாயம் தான். ஸோ இது யாருக்காச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா இவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஆள் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து இவங்க வந்து செடி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது மாதிரி அவங்களோட தோட்டம் இன்னொரு தோட்டம் ஒன்று இருக்குது, அதை கூட்டிகிட்டு போகிறாப்புல. ஸோ அதை எங்கே அமைக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து அரும்புலாம் வச்சுருக்கான். ஆமாம் ஃபுல்லாக அரச மரம் அது. இந்த பூலாம் வந்திருக்கு பாருங்க. இங்கெல்லாம் ஒரு சில செடிகளில் வந்து பூலாம் வந்திருக்கு. பிடிங்கிருக்கீங்களோ? அப்போ கொஞ்சம் சரி சரி சரி. டெய்லிலாம் வராது. இங்கே மட்டும்லாம் இருக்குது. இதுலேருந்து எவ்வளோ பறிச்சிருப்பீங்க இந்த இதில்? காலையில் 2 கிலோ 2 கிலோ பறிச்சிட்டீங்க. கம்மியாயிருச்சு. ரைட் ரைட். மருந்து அடிச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த மருந்து பாருங்க. இந்த தலைவோட சேர்த்து இந்த அரும்பு வருதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதோட சேர்த்து அரும்பு வந்துடும். இப்போ உரம் போட்டு வந்திருக்கு. இனிமேல் தான் இதோட அதிகமாக போகும். சரி சரி சரி. காலையில் 2 கிலோ. அடுத்து இன்னைக்கு நீங்கள் 2 கிலோ எடுக்கிறீங்கன்னா அடுத்து எப்போ எடுப்பீங்க? அடுத்து இன்னும் 1 வாரம் போச்சுன்னா 6 கிலோ கிட்ட வரும். பரவாயில்லையா? அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். திருப்பி மருந்து அடிச்சு திருப்பி நம்ம கொண்டுட்டு வரோம். என்ன மருந்து அது? கலப்போரம் தான். கலப்போரம் மருந்து அடிக்க நீங்கள் சொன்னீங்களே கிளச்சிட்டு வைக்கணும். வேர் பூச்சி இருந்துச்சுன்னா வேப்பம் நாக்கு போடணும். சரி. தளவு நல்லா வரணும்னா நம்ம யூரியா கலப்போறோம்னா 5 உரம் சேர்ந்து இருக்கும். சரி சரி. பொட்டாஸ்லாம் கலந்து அதான் கலப்போறோம். இங்கே நம்ம ராம்நாட்டில் கிடைக்குது. ராம்நாட்டுக்குலாம் எல்லா மாதிரிலையும் கிடைக்கும். சரி சரி சரி. கலப்போரம் கேட்டால் கொடுத்துருவாங்கண்ணா. பரவாயில்ல. இங்கே எத்தனை செடி ப்ரோ இருக்கும் மொத்தம்? இதில் மொத்தம் 500 தூர் போட்டுருக்கு. 500 தூர் இருக்குது. அது வந்து 800, இது 500. இது வச்சு 6 வருஷம் ஆச்சு. ஓ, 6 வருஷம் செடி மாதிரியே தெரியலண்ணா. பிடிச்சி கட்டணுன்னு இப்போ இங்கே வந்துடுவோம். பரவாயில்ல, நல்ல பிளேஸ், நல்லது. இதெல்லாம் 5 கனி, 5-6 கனி வரும். இதில் நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதில் நல்லா பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன். ஒரே ஐடியா போட்டு முறத்தை போட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு ஐடியா பூ வந்துட்டு அப்புறம் ஒரே ஐடியா நின்றுடும். அப்புறம் நமக்கு ஒன்றும் வழி இருக்காது. அந்த மாதிரி 100 செடிக்கு ஒரு வரும், அடுத்த 100க்கு அடுத்து வரும். அடுத்து வரணும்னா அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு. சரி சரிங்க சரிங்க, பரவாயில்ல. ஸோ மக்கள்ஸ், இவங்க தோட்டத்தில் வந்து மாங்காய் வச்சுருக்காப்புல, அதுவும் இனிப்பு மாங்காவாம்மா பிடிங்கி தராராம். கீழே என்னங்க இப்படி போட்டிருக்கீங்க? எங்கள் வீட்டில் மாங்காய் கண்டு கருகிக்கிட்டு போகுது. இங்கே நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? இருக்கு எவ்வளோ கிடக்கு கீழே? சும்மா சின்னதாக போடுங்க. அவ்வளோ பெருசுலாம் தேவையில்லைங்க, சும்மா ஒரு சின்னதாக. நன்றி நன்றி. அப்போ கண்டுக்கிறவே மாட்டீங்களோ இந்த மாங்காயை? இத்தனை குட்டி கிடக்கு, அடிக்கடி கிடைக்கிறனால உங்களுக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக தெரியுது. நல்லா பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. கிளைக்கு 3 மாங்காய் 4 மாங்காய். நம்ம கடற்கரை சைடு தான், ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த விவசாயத்து மேலே வந்து கொஞ்சம் ஆசை. அதனால் எல்லா செடியுமே வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். மாங்காய் சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குண்ணா? நம்மளுக்கு ஒன்று பரிசு தந்திருக்காப்புல. செடி வளர்ப்பை பற்றி பார்க்குறதுக்காக போயிருந்தோம். மல்லிகைப்பூ செடி எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காகவும் அவங்ககிட்ட நம்ம வாங்குறதுக்காக போயிருந்தோம். அந்த வேலை அப்போயே முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ராம்நாட்டில் உள்ள பேங்க் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். முடிச்சுட்டு இப்போ நான் வந்து நிற்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சப்பள்ளியில் வந்து ஒரு மில்லு இருக்குது. இந்த மில்லில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறத சொன்ன மசாலா பொடி வந்து அரைக்கிறாங்க. இந்த மசாலா பொடி எப்படி அரைச்சி தராங்கன்னா, ஆல்ரெடி பாக்கெட்டாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது இங்கே அரைச்சது கிடையாது, ராம்நாட்டிலேருந்து வர்றது. இந்த ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 30 ரூபா. ஸோ இவங்க இன்னொரு பாக்கெட் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாக்கெட் பார்த்திங்க அப்படின்னா மசாலா கிடையாது, மிளகா, அதுக்கப்புறம் அதுக்கு போடக்கூடிய தனியா, அதுக்கப்புறம் மஞ்சள், கடலை, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோ வருது. ஸோ இதை நம்ம 380 ரூபாய்க்கு வாங்கி நம்ம அங்கேயே கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா அரைச்சி நம்மளுக்கு தந்துடுறாங்க. ஸோ மொத்தமாகவே டோட்டலாக அரைச்சி தர வரையிலுமே 380 ரூபா தான். ஸோ வீட்டுக்கு வந்து நான் இந்த மசாலா பொடியை டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் ரிலீஸே பண்ணுறேன். ஸோ உண்மையிலுமே மசாலா வந்து குழம்புக்கு ஒருத்தாக தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் ஒரு விழாக்கில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.